நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்கள் ஒவ்வொருத்தரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த காலை வேளையிலும் நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்கலாம். சங்கீதம் 18வது அதிகாரம் 18 மற்றும் 19வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். நம்ம வாழ்க்கையில பாருங்க, அநேக வேளைகளிலே அநேக விதமான ஆபத்துகளையும் நாம் போராட்டங்களையும் சந்திக்கிறோம் இல்லைங்களா? வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ உலகத்துல பாத்தீங்கன்னா நமக்கு கஷ்டமே இல்லை, போராட்டமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? ஒரு விதமான போராட்டம், ஒரு விதமான எதிர்ப்புகள் நிறைந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், இல்ல நம்ம வீட்டுல இருக்கிற இடமா இருக்கட்டும், நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க, வேலை செய்யற இடத்துல நம்ம கூட ஒர்க் பண்றவங்க, படிக்கிற இடத்துல அநேக விதமான போராட்டங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. ஏன்னா உலகம் போராட்டம் நிறைஞ்சதுதான் இந்த உலகம். அப்ப வசனம் சொல்லுகிறது, ஆபத்து நேரிடுகிற சமயத்தில், கஷ்டம்னு வரும்போது, ஆபத்துன்னு வரும்போது, அந்த மாதிரி நேரத்துல பாத்தீங்கன்னா அநேகர் எதிரா வராங்களாம், அநேகர் எதிரிட்டு வருகிறார்கள். நம்ம வாழ்க்கையில அநேகர் பாத்தீங்கன்னா நமக்கு விரோதமா பேசலாம், நமக்கு விரோதமா காரியங்களை செய்யலாம். சில வேலை சில இடத்துல கூட நமக்கு ஒரு அடுத்த லெவலுக்கு நாம போகக்கூடாது, நமக்கு ஒரு ப்ரொமோஷன் வரக்கூடாது, நமக்கு இன்க்ரிமெண்ட் வரக்கூடாது அப்படின்ற காரியத்துல அநேகர் நமக்கு விரோதமா காரியங்கள் எல்லாம் செய்கிறவர்களா இருக்கலாம். வேலை செய்கிற இடத்திலும் சரி, படிக்கிற இடத்திலும் சரி, நம்ம குடியிருக்கிற இடத்துல கூட பாத்தீங்கன்னா அநேக விதமான எதிர்ப்புகள், நமக்கு விரோதமா பேசுவாங்க, கடினமான வார்த்தைகளை சொல்லி நம்ம இருதயத்தை காயப்படுத்திடுவாங்க, விரோதமா மேல வரக்கூடாதுன்னு நினைச்சு என்ன பண்ணுவாங்க, விரோதமான காரியங்களை நமக்கு செய்வாங்க. இந்த உலகத்துல பாருங்க, எந்த மனுஷனோ நம்ம கூட எவ்வளோ நல்ல விதமா ஒரு பழகுற மனுஷனா இருந்தாலும், அநேக வருஷம் நமக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு ஆளா இருந்தா கூட எல்லாருடைய ஒரு எண்ணமும் பாத்தீங்கன்னா நல்ல விதத்துல அநேக நேரத்துல இருக்கிறது இல்லை. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு உயர்வுக்கு வரும்போதும், ஒரு கர்த்தர் அவங்கள உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கும் போதும் அநேக விதமான பொறாமை, போட்டி நிறைந்த ஒரு உலகமா இருக்குது. இன்னைக்கு காம்படிஷன் நிறைந்த ஒரு வேர்ல்டுல தான் நீங்களும் நானும் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அநேக போட்டி பொறாமைகள் நம்மளுடைய உயர்வுக்கு தடை பண்ணுவாங்க, நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு தடை பண்ணுவாங்க. எத்தனையோ விதமான காரியங்கள் வாழ்க்கையில நம்ம முன்னேற்றத்தை தடை செய்கிற காரியங்கள் அநேக இருக்கும். அநேக மனிதர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு விரோதமாக செய்கிறவர்களா இருக்கிறார்கள். அப்ப அந்த மாதிரி ஒரு காலத்துல, அந்த மாதிரி ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் எப்படி வாழ முடியும்? ஐயோ, அங்க போனா பிரச்சனை, இங்க போனா ஒரு விரோதமான காரியத்தை பேசுறாங்க, இங்க போனா எனக்கு விரோதமா எழும்பி நின்றுறாங்க, எப்படிதான் நான் வாழ்றது, எப்படிதான் நான் ஒரு காரியத்துல ஜெயம் எடுக்க முடியும் அப்படின்னு அநேக நேரத்துல பாருங்க நாமளே நொந்து கொள்ளுவோம். பக்கத்து வீட்டுல பார்த்தா நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா சண்டை போட்டுட்டாங்க, திடீர்னு பார்த்தா எனக்கு விரோதமா பேசிடுறாங்க. வேலை செய்யற இடத்துல கூட அப்படித்தான், எங்கதான் எனக்கு நிம்மதி இருக்கும்? வீட்லயும் அப்படி இருக்குது, வேலை செய்யற இடத்துலயும் அப்படி இருக்குதுன்னு அநேக பாருங்க நம்ம வாழ்க்கையில நாம நொந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா வசனம் பாருங்க, நம்ம ஒவ்வொரு முறையும் வேதத்தை நம்ம தியானிக்கும் போதெல்லாம் நம்ம இருக்கிற நிலைமையில ஆண்டவர் நம்ம கூட இறங்கி அவருடைய வார்த்தை கொடுத்து நம்மள பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார் பாருங்க. நீங்க கூட அந்த மாதிரி ஒரு ஆபத்து நேரிடுகிற சமயத்துல நீங்க இருக்கிறீங்களா? உங்களுக்கு விரோதமா பேசுறாங்களா? உங்களுக்கு விரோதமா காரியத்தை செய்யறாங்களா? நீங்க உங்க உயர்வுக்கு அநேக தடையா இருக்கிறாங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அப்படிப்பட்ட நேரத்துல நீங்க புலம்பி அழுது, ஐயோ நான் இதை எப்படி மேற்கொள்ளுவேன், எப்படி இதுல இருந்து நான் வெளியில வருவேன், என்னை இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களே, என்னை இப்படி மேல வர முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்களே அப்படின்னு கலங்கி நிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, வசனம் சொல்லுகிறது இல்லைங்களா, கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு நிமிடம் நீங்க உங்களுக்கு பின்னால ஒரு ஸ்டெப்பு பின்ன போய் உங்களுடைய பாஸ்ட நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே அநேக எதிர்ப்புகளை நாம் சந்தித்திருக்கிறோம்.
அநேக வேலை செய்ற இடத்துலயா இருக்கட்டும், நம்ம இருக்கிற இடத்துலயா இருக்கட்டும், அநேகர் நமக்கு விரோதமா பேசியிருப்பாங்க. அது சொல்லால இருக்கலாம், செயலால இருக்கலாம். அநேகர் நம்மள வார்த்தையால காயப்படுத்தியிருப்பாங்க. அநேகர் அவங்களுடைய செயலால நம்மள காயப்படுத்தியிருப்பாங்க. எத்தனையோ ஆபத்துகளை உங்க வாழ்க்கையில நீங்க ஒவ்வொருத்தரும் சந்திச்சிருப்பீங்க. ஆனா நீங்க நினைச்சு பார்க்காத விதத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் உங்களை ஆண்டவர் காப்பாத்தி இருக்கிறார். நீங்க எல்லாரும் அந்த விதமான ஒரு சாட்சியை கண்டிப்பா சொல்ல முடியும். ஏன்னா நீங்களும் நானும் இவ்வளோ பெரிய போராட்டம், போட்டி, வஞ்சகம், பொய் நிறைந்த உலகத்துல நீங்களும் நானும் இன்னும் நல்லா இருக்கிறோம்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒருத்தர் காரணம், அது கர்த்தர் மட்டும்தான். ஏசப்பாடைய கிருபை மட்டும்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா அவருடைய கிருபை மட்டும்தான். இப்ப வசனம் சொல்லுகிறது, ஆபத்து நேரிடுற சமயத்துல எதிரான காரியங்கள் நடக்கும் போது நீங்க கர்த்தரை ஆதரவா வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாரு. அவர் உங்க கூட தான் இருக்கிறாரு. நீங்க தனியா இல்ல. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு ஆதரவா இருந்தார். அப்ப இந்த வசனத்தை எடுத்து உங்க வாயில ஒவ்வொரு நாளும் நீங்க பிரச்சனைகளை சந்திக்கிற போது, எதிரா பேசுறாங்களா, எதிரா செயல்படுறாங்களா, ஆபத்து வருதா, நீங்க ஒன்னே ஒண்ணு செய்யுங்க. கர்த்தர் எனக்கு ஆதரவா இருக்கிறார். கர்த்தர் என்னோட ஸ்டே பண்ணி இருக்கிறார். எனக்கு சப்போர்ட்டா என் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு முறையும் நீங்க இந்த மாதிரி வசனத்தை நீங்க அறிக்கை பண்ணும்போது, இந்த காலை வேளையில கூட நீங்க வெளியில போகலாம், வேலை செய்யற இடத்துக்கு போங்க, காலேஜுக்கு போங்க, எங்க போனாலும் இந்த வசனத்தை உங்க வாயில சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் எனக்கு ஆதரவா இருக்கிறார். கர்த்தர் எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறார். கர்த்தர் என் கூட தங்கி இருக்கிற தேவனா இருக்கிறார். அப்படி கர்த்தர் 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 என்று நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பாருங்க, உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக முறிந்தோட பண்ணுவார். ஏன்னா கர்த்தரை உங்க ஆதரவாக, உங்க ஆதாரமாக, உங்க சப்போர்ட்டா நீங்க வச்சிருக்கும் போது ஒரு நாளும் இந்த உலகத்துல இருக்கிற எந்த போராட்டமா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், எந்த சேலஞ்சா இருக்கலாம், எதுவும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. அதே 19வது வசனம் சொல்லுகிறது, அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். நீங்க நினைக்கலாம், ஐயோ இந்த பிரச்சனையில இருந்து கண்டிப்பா என்னால இவ்வளோ மேல வரவே முடியாது, எனக்கு விரோதமா பேசிட்டாங்க, எனக்கு விரோதமா இப்படி சொல்லிட்டாங்க, செஞ்சுட்டாங்க, நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? அவ்வளோ நெருக்கம், அவ்வளோ பிரஷர் நீங்க அனுபவிச்சு கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு, விசாலமான இடத்துல நான் உன்னை கொண்டு போய் வைக்குவேன். ஆண்டவர் சொல்றாரு, அவர் என் மேல பிரியமா இருக்கிறாரா, எனக்கு உதவி செய்ய, என்னை நேசிக்க யாரும் இல்லை. நீங்க கலங்காதீங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடினால உங்களை ஆண்டவர் எதிரா இருக்கிற எல்லா காரியத்திலும் இருந்து உங்களை தப்புவிப்பார். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த வேத வசனத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதித்து உங்கள் தலையை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி இந்த வேளையிலும் ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சமூகத்துல வருகிறோம். தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. காலைதோறும் உங்க கிருபைகள் புதிதா இருக்கிறது ஏசப்பா. இந்த காலை வேளையிலும் தகப்பனே அப்பா, உங்க வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உங்க கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. அப்பா, அவர்கள் கேட்ட வேத வசனத்தின்படி ஆண்டவரே, ஆபத்து நேரிடுகிற சமயத்திலே, அப்பா பிரச்சனைகள் எதிரிடுகிற சமயத்திலே கர்த்தர் அவர்களுக்கு ஆதரவா இருந்து ஆண்டவரே, அவர்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியங்களிலும் இருந்து ஆண்டவர் நீங்க தப்புவிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அப்பா, அவளுக்கு விரோதமான எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே ஒன்றுமில்லாமல் போவதாக கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா அப்பா குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு அப்பா பேர பிள்ளைகள், ஆண்டவரே சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஆண்டவரே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் இந்த காலை வேளையிலும் தகப்பனே, நீங்க நன்மைகளால நீங்க கட்டளையிட்டு நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நன்மைகளால நிரப்புங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஆசீர்வதித்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. You are blessed in Christ.